பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேதம் நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. பாருங்கள், முதலாவது உன் தகப்பனுக்கு செவி கொடுந்தார். தகப்பன் கூப்பிட்டா உடனே பதில் சொல்லணும். என்னப்பா அப்படின்னு கேட்கணும், செவி கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு செவி கொடு. உன் தாய் வயது செலவாக இருக்கும்போது அசட்டை பண்ணாத, வயசாகி போய் சம்பாகன்னு சொல்லி அசட்டை பண்ணால, கிண்டல் பண்ணாதன்றார். யாரெல்லாம் அந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காகத்தான் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற, உங்கள் வாழ்க்கையில் உன் தகப்பனுக்கு சொல்லை கேட்காத இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உன் தகப்பனுக்கு செவி கொடு. உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. அந்த செவி கொடுக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாய் வயது சென்றா இருக்கும்போது அவளை அசட்டை பண்ணாத, உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறார். நம்ம எப்படி இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம்னு சொன்னால், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய், தகப்பனை வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளையாய், தாய் வயது சென்ற போது அசட்டை பண்ணாத மகளாய் நீ மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஒரு ஆலோசனையை சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரன், இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க. தேவன் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நான் போடுற எல்லா வீடியோவும் பார்க்குறோன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.